ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரகு. இன்றைக்கி வந்து ஹீரோ எக்ஸாமரோட ஆக்சஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தமாக 4 ஆக்சஸரிஸு, கிராஷ் கார்டு, ரேடியேட்டர் கார்டு, ஃபுட் ரெஸ்ட் அண்ட் லக்கேஜ் ராக்கு. இந்த 4 ஆக்சஸருமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் ஹீரோ எக்ஸாமர் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆக்சஸரிஸ் வந்து ஒன் பை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபஸ்ட் வந்து நம்ம ரேடியேட்டர் கார்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரேடியோ கார்டு வந்து ட்ரிபிள் லாக் சிஸ்டமு. மேலே 2 லாக் இருக்குது, பாட்டமில் ஒரு லாக் வரும். இங்கே வந்து எக்ஸாமர் வந்து பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் நேம் கூட பண்ணிக்கலாம். உங்கள் நேம் ஆர் பைக் நேம் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ் வந்து 1.6 திக்னஸ்ஸு. கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சில்வரு, ரெட்டு, ப்ளூ, எல்லோ எல்லா கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிராஷ் கார்டு வரலாம். ஸோ இந்த கிராஷ் கார்டு பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு கைஸ். ஏன்னா இதோட ஃபேரிங் கழட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கிராஷ் கார்டு வந்து சிங்கிள் சைடு பண்ணியிருக்கேன். 3 வே லாக்கிங் சிஸ்டம். இங்கே ஒரு போல்ட் லாக்கிங் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வந்து 2 போல்ட் லாக் பண்ணியிருப்பேன். ஸோ கிராஷ் கார்டு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ சிங்கிள் ஸ்லைடர்னு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. கிராஷ் கார்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கேன். இந்த பேஸ் பிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 mm பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாமே ஒரே கிராஷ் கார்டு தான் வரும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே எக்ஸாமர் இருக்கு இல்லையா, எக்ஸாமர் இடத்துல உங்கள் நேம் ஆர் பைக் நேம் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஷ் கார்டு கலர் ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து பிளாக்கு, ரெட்டு. ஸோ யாராவது எல்லோ கேட்டிங்கன்னா எல்லோ கூட பண்ணித்தரேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து கரண்ட்டாக ரெட்டு, பிளாக் மட்டும் அவைலபிளாக இருக்குது. எல்லோ வந்து கஸ்டமைஸாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது ரைட் சைடு வந்து சேம் வந்து லெஃப்ட் சைடு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். எக்ஸ்எம்ஆர் வித் சிங்கிள் ஸ்லைடரு 3 இடத்துல வந்து லாக் பண்ணியிருப்பேன். ஸோ கிராஷ் கார்டு வந்து ஹெவியாக இருக்கும் கைஸ். நீங்கள் ரொம்ப இதாக இருக்கும் மட்டும் இது பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லக்கேஜ் ரேக் வரலாம். ஸோ லக்கேஜ் ரேக் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் மெட்டலில் பண்ணியிருக்கேன். பாட்டம் ஆகட்டும், இந்த டாப் லைட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் டாப் பாக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து லக்கேஜ் மட்டும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 15 kg வரைக்கும் நீங்கள் வந்து கேரி பண்ணலாம். கூட அதே சிஸ்டம் தான். எக்ஸ்எம்ஆர் இருக்கிற எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இங்கே நேம் எந்த நேம் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைஸ் இதில் தான் வரும். இது வந்து 3 mm திக்னஸ்ஸு. இந்த பேஸ் வந்து 5 mm திக்னஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் லோடு வந்து கொஞ்சம் ஹெவியாக கேரி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ இந்த ரைட் சைடில் வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து 4 mm திக்னஸ் தான். லெஃப்ட் சைடு சேம் தான். 2 சைடுமே உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். மொத்தமாக 4 ஆக்சரிஸ் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லக்கேஜ் ராக்கு, 2 சைடு ஃபுட் ரெஸ்ட்டு, சிங்கிள் சைடு கிராஷ் கார்டு, தென் ஃபுட் ரேடியேட்டர் கார்டு. ஸோ இந்த 4 ஆக்சரிஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டாகவே கிடைக்கும். கைஸ், வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஹீரோ எக்ஸாமரோட ஆக்சரிஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ எக்ஸாமர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த பைக்குக்கான ப்ராப்பர் ஆக்சரிஸ் வந்து கிடைக்காது. நான் வந்து செக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும், ஹெவியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆக்சரிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் பைக் ஆக்சரிஸ் வந்து ரெடி பண்ணுற வீடியோ வந்து பார்க்கலாம். அன்டில் தென் see you. Bye.